ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்தோம். எதுக்குன்னெலாம் கேட்குறீங்களா? எங்கள் அப்பா வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா நான் வந்து அங்கே வந்து இது வச்சு நாங்கள் ஊருக்கு போகிறனால லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போனேன். அப்புறம் நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு தள்ள முடியாமல் நான் தள்ளிக்கிட்டு இருந்தேன். நான் தான் அப்புறம் வந்து தள்ள முடியாமல் தள்ளிட்டு போனேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா என் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ட்ரி கேட்டுக்கிட்ட போயிட்டோம். ஒரு வழியாக என்ட்ரிக்கிட்ட தள்ளிக்கிட்டே போயிட்டேன். அப்புறம் நான் வந்து உள்ளக்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உள்ளக்க போயிட்டு அங்கே வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். வேணாம், நீ இங்கே நில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்காம அப்படியே தள்ளிட்டு போனேன். அப்புறம் வந்து ரிவர்ஸ் வந்தேன். இப்படி சொன்னதுனே அப்படியே ரிவர்ஸ் வந்தேன். அப்புறம் என்னை அங்கே நிற்க சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படியே வான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா தாத்தாக்கு அம்மாவுக்கு எனக்கு எல்லோரும் பாய் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இங்கே வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் அப்பாவே கேட்காம நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இங்கே காத்துக்கிட்டே கிடந்தேன். எப்போ போவாங்க, எப்போ பாய் சொல்லுவாங்கன்ட்டு. அப்புறம் அந்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னமோ பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாய்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே என்னமோ இது போட்டுட்டு மிலிட்ரி மேன் அங்கே நின்றுன்றாங்க. என்ன பேசுகிறாங்களோ தெரியல. சும்மா கொச்சமிச்சான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறம் அப்படி என்னமோ கொச்சமிச்சான்னு சொல்லி விட்டுட்டு அப்படியா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா போயிட்டு அங்கே போயிட்டு பாய் சொன்னாங்க. அப்புறம் அங்கிட்ட போயிட்டு அப்புறம் ஒரு வழியாக டிக்கெட்லாம் காமிச்சிட்டு அப்புறம் போர்டிங்லாம் போயிட்டு வந்து எனக்கு பெரிய பாய் சொல்லிவிட்டு